கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது? தலையெழுத்துன்னுவாங்க. சிலர் சொல்லுவாங்க என்ன இருக்குதுன்னே தெரியல. நம்ம தலையெழுத்து என்னவோ அதுதான் இருக்கணும். நம்ம தலையெழுத்து ஆசீர்வாதம் ஆண்டவர் எழுதி வச்சிட்டாரு. நமக்கு ஆசீர்வாதம்னு அவர் எழுதிட்டாரு. நமக்கு சாபம் இல்லை, ஆசீர்வாதம். அது மாற்றினது எது? சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினது எது? கல்வாரி சிலுவை. அதுதான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவை நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து விட்டது. இந்த ஆசீர்வாதத்தை நான் நம்புகிறேன். ஆசீர்வாதம் என்ன? ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் என்ற எல்லா விதத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் என் தலைமையில் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் எனக்கு இருக்குதுன்னு நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, நம்பணும். கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவையில் நடப்பித்த காரியங்கள் மூலமாக கர்த்தருடைய தயவு, ஆசீர்வாதம், இரக்கம், கிருபை எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கிறோம்.